தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனைக்கு துணை போனவர்கள் திமுகவினர் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் கஞ்சா ஒழிக்கப்படும் எனவும், புதியதாக கண்டுபிடித்து செந்தில் பாலாஜி ஊழல் செய்வதாகவும் கடிந்துரைத்துள்ளார். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கும். அதே நிலைதான் இப்பொழுதும். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை பல வடிவத்தில் வந்தாச்சு. கஞ்சா போதைப் பொருள் சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது, திரவ வடிவத்தில் கிடைக்குது. எப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. நகரத்திலிருந்து கிராமம் வரை சந்து பொந்து வீதி முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த அரசு அதை தடுப்பதற்கு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சாவை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியல. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதம் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும்.